ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ, முன்பு என் கைகள் எல்லாம் சுத்தமா இருந்துச்சு. கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் என் கைகளை ஏறெடுத்தேன். இப்போது நான் அவரிடத்துல எப்படி உதவி கேட்பேன்? என்னை காப்பாத்துங்கன்னு கூட ஆண்டவரிடத்துல எப்படி நான் ஜெபிக்க கூடும் என்று சொல்லி. என் அன்பு பிள்ளைகளே, தவறான வழிகள் நமக்கு வேண்டாம். இம்மட்டுமாய் நல்ல ஒரு சாட்சியை வச்சிருக்கிறீங்களா? இம்மட்டுமாய் உங்களுடைய வேலை ஸ்தலத்துல நீங்க இருக்கிற கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற ஒரு ஸ்தானத்துல நல்ல ஒரு சாட்சி, நல்ல ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கிறீங்களா? அதை காத்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் சொல்லுகிறார். வழி விலகுதல் வேண்டவே வேண்டாம். ஒருவேளை இன்னைக்கு உங்களை 4 பேர் அது போல ஒரு நயங்காட்டி வழி விலக வச்சாங்கன்னா, இன்று கர்த்தர் இந்த செய்தி மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிற உங்களை குறித்து தான் கர்த்தர் பாரப்பட்டு பேசுகிறார். உன் உத்தம வழிகளை நீ விட்டு விடாதே, மீண்டுமா என்னிடத்திலே திரும்பு என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாமா? அன்பான தேவனே, இந்த வார்த்தைகள் மூலமாய் நீர் எந்தெந்த பிள்ளைகளோடு சந்தித்து அவர்களிடத்திலே பேசினீரோ, அவர்கள் அந்த பொல்லாப்பான வழிகளை விட்டு மீண்டுமாய் உம்முடைய உத்தமத்தின் பாதையிலே திரும்ப ஆவியானவர் அவர்களுக்கு பலனூட்டும் அப்பா. கிருபை பாராட்டும் சுவாமி. ஒரு கலங்கமும் இல்லாதபடிக்கு உத்தமத்தின் வழியிலே அவர்கள் நடத்த கர்த்தர் நீர் அவர்களை பலப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.